பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பிரபலங்கள் பலரும் புகைப்படம் வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதில் தளபதி விஜய், கீர்த்தி சுரேஷ், மம்தா பைஜு, கல்யாணி பிரியதர்ஷன் ஆகியோர் பலரும் பொங்கல் வைத்த வீடியோவானது தி ரூட் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜெயிலர் 2 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டீசரை வெளியிட்டுள்ளது. இதில் அனிருத் மற்றும் நெல்சன் திலீப்குமார் இருவரும் பெங்கல் புயல் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது என்ன நெல்சா, நம்ம சென்னைக்கு திரும்பிடலாமா என்று கேட்க, புயலே சென்னையில தான், அதனால் தான் கதை பற்றி விவாதிக்க உங்களை கோவாவிற்கு கூட்டி வந்திருக்கிறேன் என்கிறார் நெல்சன். என்னோட படம் வந்ததற்கு பிறகு 5 புயல் வந்துட்டு போய்விட்டது. நீங்கள் வார வாரம் ஒவ்வொன்றாக ரிலீஸ் பண்றீங்க. திடீரென்று வீட்டு ஜன்னல் எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு ரவுடிகள் வந்து விழுகிறார்கள். நெல்சன் மற்றும் அனிருத் இருவரும் அலறி அடித்துக் கொண்டு எழுந்திருக்கிறார்கள். கையில் கத்தியுடன் ரஜினி சார் வீட்டிற்குள் வர நெல்சன் மற்றும் அனிருத் இருவரும் பெட்ஷீட் போட்டு மூடிக்கொள்கிறார்கள். ரஜினி சார் அந்த பெட்ஷீட்டை விலக்கி ரவுடிகள் பற்றி கேட்க இந்த பக்கம் ஓடிவிட்டார்கள் என்று இருவரும் கை காட்ட ரஜினி சார் அவர்களை துரத்தி சென்று விட்டார். போகும்போது கையில் இருந்த பாம் ஒன்றையும் போட்டு சென்றுள்ளார். அதை கையில் எடுத்த நெல்சன் பாக்கெட்டில் இருந்து கீழே விழுந்தது கூட தெரியாமல் போறாரு என்றார். ரஜினி சார் அந்த வீட்டிலிருந்து வெளியேற பாம் வெடிக்கிறது. அவர்கள் முகம் முழுவதும் கருப்பாக மாறுகிறது. இதையடுத்து ஜெயிலர் படத்தின் தீம் மியூசிக் போடப்படுகிறது. மேலும் டைகர் கா ஹுக்கும் என்று ரஜினிகாந்த் பேசும் காட்சி இடம்பெறுகிறது. கடைசியில் இது பயங்கரமாக இருக்கிறது நெல்சன், இதையே ஓகே பண்ணிடலாம் என்று அனிருத் சொல்கிறார். கிட்டத்தட்ட 4 நிமிடங்கள் ஓடும் அந்த வீடியோவில் நடிகர், இசையமைப்பாளர், இயக்குனர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் விரைவில் என்று அந்த வீடியோ முடிகிறது. இது ரஜினிகாந்த் சாரின் 172வது படமாகும். கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி திரைக்கு வந்த திரைப்படம் ஜெயிலர். இந்த படத்தில் ரஜினிகாந்த் சாருடன் இணைந்து ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், வசந்த் ரவி, யோகி பாபு, மிர்னா மேனன், சுனில், VTV கணேஷ் ஆகியோர் பலர் நடித்திருந்தனர். இவர்கள் தவிர தமன்னா, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், கிஷோர் ஆகியோர் பலரும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தனர். கிட்டத்தட்ட ரூபாய் 220 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் ரூபாய் 650 கோடி வரையில் வசூல் குவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.